உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாருக்கு ஆதரவு? இலங்கை தமிழரசு கட்சிக்குள் கடும் குழப்பம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரதிநிதிகள் ஜெனீவா விஜயம். தென்னிலங்கையில் ஏற்பட உள்ள மாற்றம். வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? விடுதலை புலிகளின் கொடிகளுடன் தமிழர்கள் லண்டனில் போராட்டம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அவசர வேண்டுகோள். சுவிட்சர்லாந்தில் வாழும் புலம்பெயர்ந்தோர் குறித்து வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு நாளை வவுனியாவில் கூட உள்ளது. இதன்படி மாவை சேனாதிராஜா, CVK சிவஞானம், MA சுமந்திரன், சீனா ஸ்ரீதரன் மற்றும் பாவண்ணா சத்தியலிங்கம் ஆகியோர் கூடி கலந்துரையாட உள்ளனர். இந்த சந்திப்பு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கத்தின் வவுனியா அலுவலகத்தில் கூட உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை வெளியிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நாளை கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வவுனியாவில் கூடிய தமிழரசு கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தை ஆதரிப்பதாக கூறியிருந்தது. எனினும் இந்த தீர்மானத்தை மறுத்திருந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மறுநாள் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனினும் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேசிய மாவை சேனாதிராஜா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் தமிழரசு கட்சியின் சீனா ஸ்ரீதரன் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரனுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமிழரசு கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரிற்காக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் லீலாவதி ஆனந்தன் நடராஜா உட்பட சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று ஜெனீவாவிற்கு விஜயம் மேற்கொண்டனர். ஜெனீவாவிற்கு விஜயம் மேற்கொண்ட குழுவில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்க உப செயலாளர் மற்றும் வவுனியா மாவட்ட தலைவி ஆகியோர் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளது. வழமையாக ஜனாதிபதி தேர்தலில் பிரதான 2 கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் கடும் போட்டித்தன்மை காணப்படும். எனினும் இந்த முறை மும்முனை மோதலாக அது மாறியுள்ளது. ரணில், சஜித், அனுர என்று 3 தரப்பினருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுவதாகவே கூறப்படுகிறது. நாமல் ராஜபக்ஷ தேர்தல் களத்தில் இருந்தாலும் பரீட்சார்த்த போட்டியாக அவர் இதனை கருதுகிறார். இதில் வெற்றி பெற முடியாது என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தாலும் ஒத்திகை போட்டியாக இது மாறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை கடந்த வாரம் வரையில் 2ஆம் நிலையில் காணப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு தற்போது ஆதரவு அதிகரித்து வருவதுடன் வெற்றி காண வாய்ப்புள்ளதாகவும் தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவு கிடைக்குமானால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றும் கூறப்படுகிறது. மறுபுறத்தில் மீட்டெடுத்த பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்த ஆணையை கேட்டு வரும் ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய பின்னடைவை கண்டிருந்தார். எனினும் அண்மைய பெறுபேறுகளுக்கு அமைய அவரின் செல்வாக்கும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்து வரும் சில தினங்களில் தென்னிலங்கையில் அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் பின்புலத்தில் பலம் பொருந்திய மேற்குலக நாடுகள் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. அவ்வாறான மாற்றம் ஒன்று ஏற்படுமாயின் அது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு பாரிய எழுச்சியை ஏற்படுத்தி வெற்றிக்கான பாதைக்கு இட்டுச் செல்லும். ஆனாலும் பொருளாதார மீட்பரின் நெருங்கிய சகாக்கள் தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியினருக்கு எதிராகவும் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரி லண்டனில் புலம்பெயர் தமிழர்களால் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது. இந்த நிலையில் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஓவல் மைதானத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக நேற்று இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதால் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட்
பேரவையிடம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். தமிழ் சமூகத்திற்கு இலங்கையில் எந்த உரிமையும் இல்லை என்றும், மனித உரிமைகளை மீறுவதாகவும் இலங்கையை போர்க்குற்றம் இழைத்த நாடு என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் விடுதலை புலிகளின் கொடியை ஏந்தியிருந்ததுடன் இலங்கையின் தற்போதைய அரச தலைவரை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது: இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவை தனது அமர்வை ஆரம்பித்துள்ள நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை என்பவற்றிற்காக இலங்கையை சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளை கேட்டுக் கொள்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் நண்பகல் 12:30 மணிக்கு பின்னர் இலங்கை தொடர்பிலான விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பிற்பகல் 5 மணியளவில் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடும் பக்க நிகழ்வும் நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது. இலங்கை தொடர்பான 51.1 தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கு வாய்ப்புள்ளதாக அறிய முடிகிறது. இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளரின் விரிவான எழுத்துமூல அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கைவிடும்படி இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது. எனினும் தற்போது நாட்டில் தேர்தல் நடப்பதால் மனித உரிமைகள் விவகாரம் அரசியல் மயமாக்கப்பட்டுவிடும் என்றும் மீண்டெழும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் இலங்கை கூறியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வாழும் சுவிஸ் நாட்டவர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை சுவிஸ் மக்கள் தொகையில் 27% என்று கூறப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் இறுதி நிலவரப்படி சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 2.3 மில்லியன் என கூறப்பட்டுள்ளது. அவர்களில் 5 ஒருவர் சுவிட்சர்லாந்தில் பிறந்தவராவார். சுவிட்சர்லாந்தில் வாழும் புலம்பெயர்ந்தோரில் 2023 ஆண்டு நிலவரப்படி 72% பேர் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய தடையில்லா வர்த்தக கூட்டமைப்பு நாடுகளை சேர்ந்தவர்கள். அவர்களில் இத்தாலி நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் 14%, ஜெர்மனியர்கள் 13.4%, பிரான்ஸ் நாட்டவர்கள் 6.8%. ஆனால் 3ஆம் நாட்டவர்கள் என அழைக்கப்படும் அமெரிக்கா, சீனா, இந்தியா மற்றும் பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் 10%க்கும் குறைவாகவே உள்ளனர். இதற்கு காரணம் சுவிட்சர்லாந்திற்கு இவர்கள் வழங்கும் பணி அனுமதிகள் ஆண்டொன்றிற்கு 12,000 மட்டுமே என்று கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாருக்கு ஆதரவு? இலங்கை தமிழரசு கட்சிக்குள் கடும் குழப்பம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரதிநிதிகள் ஜெனீவா விஜயம். தென்னிலங்கையில் ஏற்பட உள்ள மாற்றம். வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? விடுதலை புலிகளின் கொடிகளுடன் தமிழர்கள் லண்டனில் போராட்டம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அவசர வேண்டுகோள். சுவிட்சர்லாந்தில் வாழும் புலம்பெயர்ந்தோர் குறித்து வெளியான தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.